இனிமே எப்பறம் அந்த வீட்டில் இருக்கிறது அதில் முதல்ல எஸ் ஆகணும். ஆமாம், நான் தான் அப்போவே சொன்னேன் எவ்வளோ பெரிய வீடு வேணான்னு. தேவையில்லாமல் ரெண்ட்டு கொடுத்து காசு. ஏய் ஜெட்டு வேற போன மாதிரில. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வருது போ. ஏய் ஜெட்டு ஏய் அந்த ஜன்னல் மூட. ஏய் ஜெட்டு ஜெட்டு என்னாச்சு? ரெட்டி எனக்கு வந்துட்டாங்கடா. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? பணம் வர நம்மக்கிட்ட இல்லை. வேற ஒன்று பண்ணலாம். பின்னாடி வழி அப்படியே ஓடிடலாமா? நம்ம எதுக்குடா ஓடணும்? யாரா யாரு? இப்ப என்ன ரெடி அமிச்சானா? பணத்தை வாங்கிட்டு போட சொல்லி அமிச்சானா? இங்க பணம்லாம் இல்ல, மொத்த பணமும் போலீஸ் எடுத்துக்கிச்சு. கமிஷன் வீட்டு பக்கத்துல இருந்து கூப்பிட்டுவா. இப்ப கூட வா சொல்லு. ஏய் சொல்லினே இருக்கிற, நான் கிட்ட வந்துட்டே இருக்கிறீங்க. இது பேச்சலாம் இல்ல. பின்னாடி அதை விட பயங்கரமா என்னமோ இருக்கும். ஓடிடு. நான் தான் சொன்னல, கோயிலுக்குள்ள வந்தா பெய்யெல்லாம் வராதுன்னு. கரெக்டா? ஆனா வெளியே போகணுமே. செத்தவன் துருந்துறான், பொழைச்சவன் ஓடுறான். செத்து பொழைச்சவன்ல இன்னும் இருக்குடா, இன்னும் இருக்கு. சாமி, எங்களை பத்தி தான் பேசுறீங்களா? ஒண்ணுமே புரியல சாமி. நேற்று ராத்திரில இருந்து பேய்ங்க எங்க போனாலும் எல்லாம் விதி வசம்டா, விதி வசம். செத்து பொழைச்சிருக்கல, அதனாலதான் இந்த ஆவியெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் வரம்டா, வரம். சாமி இல்ல, எனக்கு வேணாம். பேய்களை பாக்குறது வரமா? எடுத்து விட்டுருங்க. அந்த அதிகாரம் எனக்கு இல்லடா. எவன் கொடுத்தானோ அவன் தான் எடுக்கணும். அதுங்க பேய்ங்க இல்ல, ஆவிங்க. உன்னை ஒன்றும் செய்யாது. அது ஆசைகளை செஞ்சு விட்டுரு. அது தன்னால போயிடும். செஞ்சு விட்றா? விட்டாது எங்களை செஞ்சிடும். இந்த இடத்துக்கு நான் வரல. ஆகிறதுக்கு எவ்வளவு பயமா இருக்குது தெரியுமா? பெரிய பெரிய கண்டங்கள்ல இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்தவன்டா நீ. இந்த முண்டங்களையா பார்த்து பயப்படுற? கல்லுன்னு பார்த்தா கல்லா தான் தெரியும். அதையே கோயிலுக்குள்ள வச்சு பார்த்தா சாமி. மனசுதான் காரணம் எல்லாத்துக்கும். பயத்தோட பார்த்தீங்கன்னா பேய்களா தெரியும். சாதாரணமா பாரு, மனுஷங்களா தெரியும். மனச ஒரு நிலப்படுத்து, எல்லாம் சரியாயிடும். பயப்படாதடா. யாரு நண்பன? ஆமா, நல்ல பையடா, பாத்துக்க. இன்னும் நீ நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. நல்லா இருப்ப, நல்லா இருப்ப, நல்லா இருப்படா. சார் ப்ளீஸ் சார், ஃபோனையும் பர்ஸையும் காணும் சார். சார் பொண்ணு பார்க்க போன இடத்துல கொடுத்த ஃபோன் சார். சார் 35,000 ரூபா சார். இவ்வளோ காரில் வச்சாலும் வச்சிருப்பீங்க. கண்டிப்பாக வாங்க சார், இருக்கும் வாங்க. எல்லாருமே பார்க்க மனுஷங்க மாதிரியே தான் இருக்காங்க. ஆண்டா, எனக்கு அதே கன்ஃபியூஸ் தான் ஜெட்டு. அட பாவி, யார் ஃபோனு? அதோ புலம்பிட்டே போறானே, அவன் ஃபோன் தான். அட பர்சுமா? பின்ன அப்போ விட்டு ஓட்டலா? யார் பில் கட்டுறது?
ஓகே 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 சரி இதில் மனுஷன் யாரு பேய் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஒரு இங்கிலீஷ் படத்தில் பார்த்தேன் சேட்டு. இந்த பேயெல்லாம் கேமராவில் தெரியாதான். ஓ டெஸ்ட் பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமே. மாசு பின்னாடி அந்த பக்கம் பச்சை கலர் சட்டை பார்க்கறதுக்கு அப்படியே பயங்கரமாக பேய் மாதிரியே இருக்கான். அவனோட ஃபோட்டோ எடு. ஏய் கரெக்டா, பச்சை கலர் மனுஷன்டா. ஓ வெள்ளை கலர் தான் பேய், கேமராவில் விழ மாட்டேங்குது. பா மனுஷனை விட பேய் டீசெண்டாக இருக்கு. இந்த மேட்டரை வெளில சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. எவன் நம்புவான்? எல்லாம் பைத்தியம் லூசுன்னு வாங்க நம்மளை. ஏய் அப்படியே ஓகே ஓகே. நம்ம ஒரு பொம்பளை பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே ஓகே ரெடி? ஒரு நிமிஷம். ஸ்மைல். ஓகே மாசு 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 நான் செத்துட்டேனா? சொல்லு மாசு. நீங்களாம் ஏன் என் பின்னாடி சுற்றி வரீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் நிறைவேறாத ஆசை இருக்குது, அதெல்லாம் என் மூலமா நிறைவேற்றிக்கலாம்னு நினைக்கிறீங்க அதானே? அவங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்குதோ அதை என்னன்னு பார்த்து பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு உதவி செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? பொன்னியா? புண்ணியமா? பெருசு தேவையா? ஐயோ பெரியவரே, புண்ணியத்தை வச்சு நான் என்ன பண்றது? பாருங்க, உங்களுக்கு இந்த சாப்பாடு சட்டை வீடு இதெல்லாம் எதுவும் வேணாம். ஆனால் எனக்கு அப்படியா? அடுத்த வேலை சாப்பாடு வேணும், ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், வீட்டுக்கு வாடகைலாம் கட்டணும், ஏரியா எனக்கு வில்லன்ஸுங்க வேற. புதுசா லவ் ஸ்டோரி வேற. லவ்னால எவ்வளவு செலவு வைக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. எஸ் ஆஃப் கோர்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ரிட்டர்ன்ஸ்க்கு யார் யாருக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடலாம். ஃபேர் டீல். கச்சிதமா செஞ்சிரலாம். ஏண்டா சேல்ஸ் ரப், நீ என்னடா அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? ஆமா, நாம அவங்க கிட்ட உதவி கேட்டா அவங்க நம்ம கிட்ட உதவி கேக்குறாங்க. இத நான் வன்மையாக போய்ட்டான். யோ நீனே அவன் கூட சேர்ந்து எங்களை கலாச்சிட்டு இருக்க? சின்ன அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாருல்ல. என்ன சொன்னா என்னத்த ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு? இதோ பாருங்க, பாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார நம்பிக்கை உள்ளவங்க. இந்த பக்கம் சேல்ஸ் கூப்பிடாமலே போறான் பாரு, மானம் கட்டவன். சார் உங்க பேரு? ஸ்ரீபதி. ஸ்ரீபதி மாதிரி இந்த பக்கம் வாங்க. கம் ஆன் गाइस, எவ்வளவு ரெக்வெஸ்ட் பண்ணி கூப்பிடுறாங்க. ப்ளீஸ் கம், வாங்க பெரியவரே வாங்க. போயிராதீங்க ஐயா, வேணா ஐயா. அட ஸ்வீட். தம்பிகளா, நம்ம எல்லாருக்கும் உதவி வேணும் இல்லையா? அதுக்காக தானே இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். ஏய தயங்கி நின்றுட்டு இருக்கீங்க. ஆத்தா மகமாயி மனசு வச்சு நமக்காகவே இந்த புள்ளைய அனுப்பிச்சு வச்சிருக்கா. வாங்கய்யா இங்க பாருங்க பெருசு, நீங்க சொல்றதுக்காக வேணா நாங்க வர்றோம். ஆனா அவங்க சொல்லிவிட்டு அப்புறம் ஏமாத்தப்படாது. ஹலோ, இந்த சொல்லிட்டு ஏமாத்துறதெல்லாம் என் அகராதிலே கிடையாது. தம்பி, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? அடே கட் பண்ணோம்னா I might as well be dead. டிஃபன் ரெடியா? Nobody wants. ரெடி ஆயிட்டு இருக்குங்க. என்ன ரெடி ஆயிட்டு இருக்கு? மனுஷனுக்கு பசிக்காது? எவ்வளவு நேரமா ரெடி ஆயிட்டு இருக்குன்னே சொல்லிட்டு இருக்கேன். நான் குளிச்சிட்டு வந்து உட்கார்ந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? யூஸ்லெஸ். என்னாச்சுங்க? பசி ஜாஸ்தி ஆயிடுச்சு. பா ரேங்க் கார்டு பா. ஓஹோ சூப்பர்.
3 zeros. வெரி குட். ஐ லவ் யூடா. கண்ணாடி கொஞ்சம் காட்டு 3 0, 1 0, 2 0. மூணாவது 0 எப்படி போட்டாங்க? யூஸ்லெஸ். ஒன்னெல்லாம் கொள்ள. மாமா பயமா இருக்குமா? ஹலோ யாருங்க? ஹலோ வெந்நீர் திறந்து விட்டுருக்காங்க. 96006906. இது யார் நம்பர்னு தெரியல. நிறைய ஆவிகள் பூண்டிருக்கு. நிறைய ஆவிகளா? சூப்பர். நான் தான் சொல்றேன். அதுக்கு காரணம் உங்க வாழ்க்கையில் சில பல தவறுகள் செஞ்சிருக்கீங்க. ஆமாம் சார். சார் இதுக்கு பரிகாரம் என்ன சார்? பரிகாரம் 5 லட்சம். 5 lakhs? இட் இஸ் டூ மச் சார். என்னங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உங்களுக்கு காசு நான் தரேங்க. எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். மெயின் சுவிட்ச் இங்க இருக்கா? என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க பூஜை ரூம்ல ஸ்டார் கோலம் போட்டு முருங்கைக்காயால பாக்ஸ் கட்டுங்க. நடுவில் ஒரு சப்பாத்தி கட்டை வைங்க. நான் வெளியில பண்ற பூஜையால அந்த சப்பாத்தி கட்டை முருங்கைக்காயை தாண்டிடுச்சுன்னா உங்க வீடு சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். செம்ம ஆட்டக்காரி இல்லவா? மாசு யாரு மாசு? அது காயத்ரி கைப்பு. மாசே இன்னும் எவ்வளவு நேரம் வெளில கொண்டு வரலாமா? சரி முடிச்சுக்கோ. போதும்பா, முடிச்சுக்க சொன்னாரு. ஓகே. அடே வந்து அடே கண்ணு இதை நீங்க எடுக்க கூடாது, நானே தரேன். இனிமே உங்க வீட்டுல எந்த ஆவி பயமும் கிடையாது. உங்க பையனோட ரிப்போர்ட் கார்டுல சைன் பண்ணிருங்க. ஓகே வாடா. வர சொல்லிட்டு பேசாமே இருக்கே. உனக்கு பேய்ங்க மேல நம்பிக்கை இருக்கா? நீ பேசாமே இருந்துடலாம். நல்ல லவ் சீன் போயிட்டு இருக்கும்போது எதுக்கு அதை ஹாரர் சீனா மாத்துற? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. பேய்ங்க இருக்கா இல்லையா? இல்லாமலாம் இருக்கும்பாங்க. பேய பாத்திருக்கியா? பேய் பார்த்ததெல்லாம் இல்ல. பேய பார்க்காமலே எப்படி பேய் ஓட்டுற? போன வாரம் ஜூலியோட அங்கிள் வீட்டுல இதை விட்டுட்டேன். உனக்கும் பேய்க்கும் என்ன சம்பந்தம்? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். கொஞ்ச நாளா என் கண்ணுக்கு பேய்ங்களாம் தெரியுறாங்க. சொன்னல நீ நம்ப மாட்டேன்ட்டு. சரி விட, நிறைய இது கொடுக்குறாங்க, விடு. ஏமாத்தி சம்பாதிக்கிறத நியாயப்படுத்தாது. என்ன உன் வேலைக்கு அந்த டாக்டர் லஞ்சம் கேட்டது நியாயம், நீ அவனுக்கு காசு கொடுத்தது நியாயம். நான் எப்படி காசு சம்பாதிச்சு கொடுத்தாங்கிறது மட்டும்தான் இப்போ பிரச்சனை. ஹலோ, நான் வெளியே இருக்கேங்க. அப்புறமா பேசுறேன். அப்படி ஏமாத்தி சம்பாதிச்ச பணத்துல தான் எனக்கு வேலை கிடைக்கும்னா இந்த வேலையை எனக்கு வேண்டாம். நான் வேணா அந்த காசை திருப்பி கொடுத்துறேன். இப்போ என்ன ஜூடி சொந்தக்காரங்க அந்த பணத்தை திரும்ப கொடுத்துடணும். கொடுத்தா ப்ராப்ளம் சால்வ் தானே? இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு? காசை திருப்பி கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? ப்ளீஸ் இதெல்லாம் விட்டுட. மாஸ், நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு புரியுது. ஆனா இப்பதான் நான் வந்துட்டேன்ல, லைஃபை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்றது கேளு. ஹலோ, நான் வெளியே இருக்கேன். எங்க இருக்கீங்க? அட்ரஸ்? சரி ஓகேங்க, நான் வருவேன். நான் வரேன்னு சொல்றேன்ல. நீ கொடுத்துறீங்க, நீயே வச்சுக்கோ. பை. 10 நிமிஷத்துல வரேன். ஹெட்லைட் ஆஃப் செய்து போட்டு வண்டி ஓட்டு. ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு எப்படியா வண்டி ஓட்டுறது? அதை நான் பார்த்துக்கோ. கிழிச்ச நீ. டேய், ஒண்ணுமே தெரியல.
சொல்லு எப்படி வெளில போறது ஸ்ட்ரைட்டா போ ஸ்ட்ரைட்டா போ ரைட்ல போ ரைட் அப்புறம் லெஃப்ட் Lights on side. Headlights on side. கோடின்னு சொல்லிட்டு 10 ரூபா கூட கிடைக்கல. கிடைச்சிருந்தா என்னை ஏமாத்தி போட்டு எல்லாத்தையும் நீ தூக்கி கொண்டு போறதுக்கா? ஐயோ மாசே, எனக்கு அது தெரியாது. ஐ எம் வாட்சிங் யூ. எந்த திட்டத்தையே பாவிச்சு என்னையே ஏமாத்திடலாம் என்று நினைச்சீங்களா? அது எண்ட பணம். அது எங்க போனாலும் நாம தான் அடிக்கணும். ஏய் கொஞ்சம் இரு. நான் உன்னை ஏமாத்த போறேன்னு தெரிஞ்சோம் ஏன் என்ன திருட கூட்டிட்டு வந்த? அப்போ மோட்டிவேஷன் பணத்தை அடிக்கிறது இல்ல பாஸ். என்ன தப்பா புரிஞ்சுட்டு 75 கோடி ஏன் பணம் ஹவாலா அதுன்னு சீன் விட்டு தானே எங்களை செம்பிக்கரை கூட்டிட்டு போனேன். அட விடு மாசு, நம்ம சென்னை போகலாம். அங்கே தான் நம்ம பேங்க இருக்குல்ல, அதை வச்சு காசு நிறைய சம்பாரிச்சு அப்படியே சிங்கப்பூர் மலேசியா ஜாலியாக செட்டில் ஆகிட்டு ஐயோ காரு ஓவர் ஹீட். பாஸ் நான் சொல்றதை புரிஞ்சு கொண்டு பேசு. இனிமே உன்னோட எந்த பொய் எனக்கு தேவையில்லை. எல்லாம் பிளான் பண்ணி கூட்ட வந்து கொலை செய்ய வச்சல சந்தோஷமா? இனிமே மூஞ்சிலே முழிக்காத, அப்படியே போயிடு. சாப்பிடு. ஹேய் கையில் என்னாச்சு? நேற்று ரோட்டில் சாக்காடை மூடாமல் இருந்ததா தெரியாமல் தவறி விழுந்துட்டேன். நான் பசிக்குது, நான் சாப்பிட்டா? சாப்பிடு. கண்ணு கூட தெரில, இவனை தனியாக விட்டுட்டு இவன் அப்பா இங்க? எனக்கு சின்ன வயசுலேயே மஞ்சக்காமல் வந்து கண்ணு தெரியாமல் போயிடுச்சா, அதனால எங்கள் அப்பா என்னையும் எங்கள் அம்மாவை விட்டுட்டு போயிட்டாரு. இவனுக்கு இப்போ நான் மட்டும் கூட இருந்திருந்தேன்னா? ஏய் சும்மா காரணம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் சந்தோஷத்துக்கு பெத்து போட்டு போயிருவீங்க. என்னண்ணா? ஒன்றும் இல்லை. ஃபோன் அனாதை வளர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நானும் இவனை மாதிரி தான். இதை விட இன்னும் சின்ன பையன். என் வயசு பசங்க சாப்பிட்டு பிடிக்காம கீழே போகிறது எங்களுக்கு சாப்பாடு. நானே ஜெட்டு, எங்கே இடம் கிடைக்குதோ தூங்குவோம். இருந்தா அப்படி பார்த்துப்பேன் எப்படி பார்த்துப்பேன்னு பேசிடலாம், கூட இருந்துக்கணுமே. பாரு பசி பிச்சு எடுக்குது. என்ன அவசரம்? எதுக்கு செத்து தொலைஞ்ச? ஏமாத்திருக்கிறேன். ஆனா அந்த கொலை எல்லாம் யோசிச்சது கூட இல்லை.